இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் புலாவ் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 மிளகு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் அதை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஷ்ரூம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மஷ்ரூம் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். மஷ்ரூம் நல்லா குக் ஆனதும் இதில் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இது 300 கிராம், அதாவது 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். ஆல்ரெடி மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆனதுனால நான் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சா போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு விசில் நல்லா அடங்கினதும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.